ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு கவுனி அரிசியில் அடை தோசையும் சைட் டிஷ்ஷில் கொத்தமல்லி தேங்காய் சட்னியும். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 9 வர மிளகாயோட 6 to 7 hours தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இந்த அடைக்கு தேவையான கல் உப்பும் சேர்த்துட்டுருக்கேன். இந்த அரிசியோட வேறு எந்த ரைஸோ மில்லட்ஸோ சேர்த்துக்கல, வெறும் கவுனி அரிசி தான் பருப்போடு சேர்த்து பண்ண போகிறேன். 1:1 ரேஷியோவில் 1 கப் கவுனி அரிசிக்கு 1 கப் எல்லா பருப்பையும் சேர்த்துருக்கேன். எல்லாம் பாதி கப் துவரம்பருப்புக்கு பாதி கடலைப்பருப்பு, கடலைப்பருப்புக்கு பாதி பாசிப்பருப்பு, பாசிப்பருப்புக்கு பாதி உளுந்து. இதுதான் ரேஷியோ. இதோட 1/2 கப் தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி கொட்டாமல் கொரன்னு கோஸாக அரைச்சிக்கணும். கடைசியாக இதோட 1 கப் கேபேஜ் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். பட் கவுனி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 1 கப் கொத்தமல்லி, 1 கப் தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இந்த சட்னியை அப்படியே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி உப்பு சேர்த்து தாளிச்சுக்கணும். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். சட்னி ரெடி. அடுத்தது நான் அடை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 அடைக்கு எண்ணெயை விட்டு கொஞ்சம் மெத்துன்னு மாவு குத்திக்கணும். அப்போது தான் கல்லிலேருந்து அடையை எடுக்க முடியும். அடுத்த தோசையிலேருந்து கொஞ்சம் மெல்லிசாக குத்திக்கலாம். கோஸ் போட்டதுனால என்னால் மெல்லிசாக பண்ண முடியல. அப்புறம் அடுப்பு சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லாட்டி மேலே மட்டும் ப்ரௌன் ஆகி உள்ளே வேகாமல் போயிடும். இந்த அடையிலேருந்து நாம் ரொம்ப எண்ணெயை விடணும்னு அவசியம் இல்லை. அந்த கரண்டியால் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கணும். அப்புறம் மேலே 2 ஓட்டை, கீழே 2 ஓட்டு போட்டுக்கணும். எதுக்குன்னா அதில் எண்ணெயை கொஞ்சம் ட்ராப்பாக விட்டுக்கணும். அது என்ன ஆகும்னா கீழே நல்லா அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி கீழே நல்லா முறுமுறுன்னு வரும். அது மாதிரி உங்களுக்கு சுற்றியும் முறுமுறுன்னு வேணும்னா ஆயில் ஸ்ப்ரேயில் மெதுவாக அப்படியே சுற்றி அடிச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி ஆயில் ஸ்ப்ரே இல்லை, அதனால் நான் ஸ்பூனால் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன். அப்புறம் திருப்பி போட்டு கரண்டியால் ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது கல்லில் இருக்கும்போது இது நல்லா லைட் கலரில் இருக்குது. இதே நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா டார்க் ப்ரௌனாக மாறிடுறது. பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பருப்புலாமும் சேர்த்துருக்கோம். ஸோ நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. அதுவும் இந்த சட்னியோட எக்ஸலண்ட்டாக இருக்குது. கலரும் சரி, டேஸ்ட்டும் சரி, சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.